ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா குலோப் ஜாம் ரெசிபி பார்ப்போமா. அதுக்கு நான் ப்ளெயின் கோவா 1 கிலோ வாங்கினேன். அதுக்கு ஒரு 300 கிராம் இல்லைனா 400 கிராம் போல் நமக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை உதிர்த்தி விட்டு மைதாவை ஆட் பண்ணி நல்லா பிசையணும். தண்ணியோ பாலோ நெய்யோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இது வந்து பேக்கரியில் அந்த மாதிரி இடத்துல ப்ளெயின் கோவா நம்ம கேட்டால் கிடைக்கும். இதில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக்கெட்டில் உள்ளதை விட இந்த ப்ளெயின் கோவாவில் ஒரிஜினலாக நம்ம செய்கிறது சூப்பராக இருக்கும். இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக நமக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ, எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உருண்டை வெடிப்பு விடாமல் அழகாக ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு பக்கம் வந்து பாவு, நான் 1 கிலோ மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணணும். ஆனால் நான் 1.5 கிலோ போட்டேன். அதுக்கு நம்ம 2 செம்பு தண்ணி, தேவையான அளவு ஏலக்காய் காய்ச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நெய்யில் தான் நான் வந்து பொரிச்சு எடுத்தேன். 1/4 கிலோ நெய் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருந்தது. இங்கே எக்ஸ்ட்ரா தேவைன்னும்போது எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்லோலியே சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 4-5 பீஸ் போட்டு எடுத்தோம்னா நல்லா அந்த நம்ம உருண்டை பிடிச்சதுக்கு அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் உருண்டையை வந்து பார்த்து பிடிச்சிக்கோங்க. நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஸ்பீட் வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். நல்லா ஸ்லோலையே நல்லா அந்த ஆயிலெல்லாம் கொதித்ததும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா வெந்து வரும். அப்புறம் அந்த பாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இது தாங்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரெஸ்ட்டில் விட்டு நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுனை சர்வ் பண்ணலாம். காலையில் செஞ்சோம்னா ஒரு ஈவினிங் போல் அந்த பாவெல்லாம் நல்லா உறிஞ்சிருந்துன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.